இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஓகே அடிக்கிறார். சுதந்திர தின பாவங்கள் பரிதாபங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மனசாட்சிங்கிறது கடுகளவு கூட கிடையாதடா. நம்ம எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்டாடா. என்ன நம்ம தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல. சரிடா டேய் என்னடா பண்ணுது என்னடா? கோபி நான் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் கக்கூஸ் போறியா? பெர்ஃபார்ம் பண்ண போறேன்டா. டேய் கக்கூஸ் கெம்பறான். என்னடா பண்ண போற பெர்ஃபார்ம் மாலியன் ஜாலா பாத் பண்ண போறேன்டா நாங்க. மாலியன் ஜாலா பாத் இல்ல அது. ஜாலியன் வாலா பாத். ஜாலியன் வாலா பாத். ஆமா மாலியன் ஜாலா பாத். நீ கூட்டி போங்கடா நானும் வரேன்டா. அது ஒரு நல்ல நடிக்கிற பசங்க மட்டும் தான் வர சொல்லிருக்காங்க. டேய் நானும் நல்லா நடிக்கிறேன்டா. நல்ல நடிக்க நீங்க இங்க பாரு கண்ணுல ரத்தம் வர வைக்கறேன்டா. இங்க பாரு கண்ணுலயே தண்ணி வர வைக்கறேன். இங்க பாரு இதெல்லாம் பண்ணுடா. இதெல்லாம் பண்ணா வாத்தியார் ஏத்துக்க மாட்டாரா? நீங்க எல்லாம் கிளாஸ் போங்க நான் வந்து பிராக்டீஸ் பண்றேன். ஓவரா சீன் போடுற அப்படியே நமக்குலாம் வராத மாதிரி. ஏய் பேய் மாதிரி பண்ணுடா கூட்டி போடா. டேய் இப்போதான் நாங்க வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தோம்டா. அப்படி கிளாஸ் வர மாட்டியா? நிறைய நாள் லீவ் விடுவாங்க. ஆமா கிளாஸ் கட் ஒரு 2 வாரத்துக்கு அட்டெண்டன்ஸ் போடுறேன் ஓவர் ஆட்டமா தான் இருக்கு. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டாங்க. நம்ம போம்டா எதுக்கு ஒண்ணுல கீடா. ஏய் இங்க என்ன கார்டர்ல பேச்சு? உனக்கு பிராக்டீஸ் இருக்குல? பிராக்டீஸ் போ. கிளாஸ் போங்கடா. கிளாஸ் போ. நீ பிராக்டீஸ் போடா. எனக்கு கொண்டாடுறது. கிளாஸ் போங்க நான் பிராக்டீஸ் போறேன். ஓகே அடிக்கிறார். டேய் என்னடா கிரீம் பிஸ்கட்லாம் குடுப்பாங்க இதெல்லாம். பிராக்டீஸ் பண்றவங்களுக்குலாம் குடிங்கறோம். ஆமா ஸ்நாக்ஸ் டீ ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒண்ணே ஒண்ணுக்குறா. அது பிராக்டீஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான். டேய் ஒண்ணுக்குறா. டேய் என்னடா இவனுக்கு என்னென்னமோ கொடுக்குறாங்க. அன்னைக்கே வாங்க சொன்னேன். நீ தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்ட. ஐயோ ரியால் ஆயிடுவான் போலயே. மிஸ் ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? பண்ணிட்டோம் மிஸ். பண்ணிட்டீங்க டேபிள் முன்னாடி வைங்க. டெஸ்ட்க்கு பேப்பர் எடுத்து வைங்க. அவ்வளவுதான் பிராக்டீஸ் கிளம்பணும் மிஸ். யூ கோ பா. யூ கோ ஆல் தி பெஸ்ட். நல்லா தச்சு விடுங்க. எக்ஸாம் கிடையாது உனக்கு. மிஸ் இவன் ஹோம்வொர்க் முடிச்சானான்னு பாருங்க மிஸ். இவனை காமிச்சிட்டு போக சொல்லுங்க மிஸ். நீ கம்முனு எனக்கு தெரியாதா? எனக்கு நீ சொல்ற. சுதாகர் மிஸ் யூ கோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மிஸ். ஓகே மிஸ். ஓகே. ஏய் டிஸ்டர்ப் பண்ணிடுங்க பேச. எடுக்குறோம் மிஸ். இது நம்மள பார்த்தா காண்டாமிருக மாதிரி கத்தும். அவனெல்லாம் விட்டுருச்சு போய் சரியான கே. மிஸ் என்னடா பண்ணான்னு சொல்லி இவனை இங்க வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. என்னடா நம்ம ஸ்கூல்ல இருந்து பண்றாங்கடா. நம்ம தான போய் பார்க்கணும். போய் பாப்போங்கறியா? பாப்போம்டா. சரி வா போவோம். சைக்கிள் எடுத்து அழுத்திட்டு போவோம். என்ன பிராக்டீஸ்? இது வந்துடா பாருமாப்ல. அந்த இருக்கான் அவன் தானே. ஏய் இந்த ஆர்மி பர்சனா இருப்பானோ வெள்ளக்காரன் மட்டும் சுட போறான்னு நினைக்கிறேன். வெள்ளக்காரன் போல. அதான் அப்படி இருக்கான் போல. வந்து சுற்றுவான் போல. சூப்பரா. சுடு வாங்குறது வந்து என்னடா அப்படியே நிக்கிறான். சும்மா நிக்கிறது கூட நிக்கிறதுக்கு. என்ன மத்தவங்க எல்லாம் சுத்தி பெர்ஃபார்ம் பண்றான் இவன் நின்னுட்டே இருக்கான். டேய் இவன் செவர்ரா. செவரா. அவ்வளவுதான். இது பிராக்டீஸ். போய் பண்ணி அதுக்கு பேர் ஆமா இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீ 15 நாள் பிராக்டீஸ் எடுத்த. கரெக்ட். இதுக்கு நடிக்க தெரிஞ்சவங்கள தான் வேற கூப்பிடுவாங்க வேற. ஆமாடா அப்புறம் நடிக்கணும்ல செவுரு மாதிரி நிக்கணும்ல டக்குன்னு இதாக கூடாது. இதுக்கு உனக்கு க்ரீம் பிஸ்கட்லாம் வேற கொடுத்தாங்க. ஆமா ஜூஸ் கிரீம் பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாங்க டெய்லி கொடுப்பாங்க. சார் இங்க வாங்க சார். சார் பாத்தீங்களா சார் இவன பெர்ஃபார்மன்ஸ். थैंक यू சார். இது குட் பெர்ஃபார்மன்ஸா? சார் இவன் என்ன வெள்ளக்கார மாதிரி சுடுற மாதிரி நடிச்சானா இல்ல இந்தியர்கள் மாதிரி செத்து போன மாதிரி நடிச்சானா? ரெண்டுமே பண்ணல. போய் செவரா நிக்கிறான் அப்படி. இதுக்கு 15 நாள் பிராக்டீஸ் அவசியமா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இவனுக்கு ரீடெஸ்ட் நடத்துங்க சார். ரீடெஸ்டா? ஆமா. என்ன ரீடெஸ்ட்? என்ன ரீடெஸ்ட்? சார் நீங்க ரீடெஸ்ட் நடத்துற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். சார் நீங்க இந்த ஆளை வேலைய விட்டு தூக்குங்க. அது வரைக்கும் என்ன பண்ண போறோம்? என்ன உட்கார போறியா? உட்காரு. உட்காரு. பண்ணிருக்கோம் ஆமா நம்மளும் நடக்கும். அவங்களுக்கு அந்த அறிவுலாம் கிடையாது. அடி பொறந்து விடுவாங்க. கோதாவரி அபார்ட்மெண்ட்ஸ் நடத்தும் மாபெரும் சுதந்திர தின நிகழ்ச்சிகள். முதலாவதாக நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வந்துருங்க. உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. இந்த பச்சளை கொடி பிடிங்க. என்ன வச்சுக்கோங்க. எல்லாரும் எல்லாம் கொடி வாங்கிட்டீங்களா? சார் சத்தம் போடாம அமைதியா இருங்க. முதலாவதா நம்ம வந்து மாறுவேட போட்டி நடத்துறோம். வித்தியாசமான ஃபேன்சி ட்ரெஸ் என்ன வேணாலும் போட்டு வரலாம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நாங்க விட்டுறோம். போட்டுருக்காங்க மாறுவேட போட்டிக்கு வருது. குழந்தை எல்லாம் வருது. பசங்க பெரியவங்களும் வராங்க.
என்ன கெட்டப் சார்? சார் என்ன கெட்டப்? காமன் மேன் சார். இல்ல புரியல. காமன் மேன். அது கெட்டப்பா. வருவாங்க நானே பாத்துறேன். அதாவது நார்மலா இருக்க பெருமனையா வெறும் Dress போட்டுட்டு அது வந்து மாறு வேடம் கிடையாது. இது யார் இது ரெடி இந்த மாதிரி காமெடி ஏதோ பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வராதீங்க. அப்ப டீசன்ட்டா மைக் இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டேன். எடுத்துட்டு மண்டைய பொளந்த. வாங்க நீங்க கீழ வாங்க, வெளிய வாங்க. ஸ்டேஜ் விட்டு இறங்கி அடி நடத்தப்படும் பாத்துக்கங்க. குழந்தைகள் மட்டும் வாங்க. எருமடலாம் அப்படியே ஓடி போயிரு. எருமமா. வாங்க எல்லாரும் வாங்க. பாப்பா வாங்க. இப்பொழுது குழந்தை வந்திருக்கு. இந்த பாப்பா வந்து ரொம்ப அழகா கெட்டப் போட்டிருக்கா. என்ன கெட்டப் ராஜாதி போட்டிருக்கீங்க? என்ன அங்க பாக்குற? சொல்லு சும்மா சொல்லு. எல்லாரும் கொடிகாத்த குமரன். அப்படின்னு யார் உனக்கு சொன்னது? எங்க டாடி. அவரை கூப்பிடுங்க. அப்பா கூப்பிடுங்க. தேங்க் யூ சார். புடிங்க. பாப்பா கொஞ்சம் அப்படி தள்ளிக்க. நீ கொஞ்சம் முன்னாடி இப்படி கொஞ்சம் காட்டுங்க. இது கொடிகாத்த குமரனாடா? என்ன பாடுறா? டேய் ஒரு கொடிகாத்த குமரன் யார் தெரியுமாடா? தேசிய கொடியை கீழே போடுறா, இல்லன்னா உன்னை அடிச்சே கொல்லுன்னு வெள்ளக்காரங்க சொன்னப்ப என்ன அடிச்சே கொண்டாலும் பரவாயில்லன்னு கொடியோடய செத்து போன ஒரு பெரிய மனுஷன் அவர் கெட்டப்ப போட்டிருக்கியா? அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருக்கலாம். அவர் அந்த மேல அந்த தலையில ஒரு தொப்பி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி பண்ணலாம். அதான் தொப்பில இருந்தது அது தொப்பி கிடைக்கலன்னா நான் மேட்ச் பண்ணிடுவேன். பிஞ்சு போயிரும் உனக்கு. கொடியை புடுறா, அப்பதான் தெரியும். கொடியை வாட்றா. கொடிகாத்த குமரன் நாட்டு எத்தனை கொடி வச்சிருந்தா தெரியுமா? இது வந்து அசோசியேஷன்ல நாங்க ஃப்ரீயா வச்சிருந்த கொடி. அதுவும் டெக்கரேஷன் வச்சது. அதை உருவிட்டு வந்திருக்கேன். செலவு பண்ணீங்க. போய் சரி விடுங்க. இப்ப என்ன நேரு நல்ல கெட்டப்பா போட்டு நேரு நேத்துக்கிறீங்களா? நேரு நேத்துக்குவா. நீ நேரா நின்னு பாரு. நேர்மார் தெரியுதா? கொஞ்சம் சைடுக்கா நின்னு பாரு. நேர்மார் தெரியுதா? மண்டையில டக்குனு பார்த்தானே அப்படி தொப்பி வெள்ளை சட்டை போட்டுருக்காரு. போட்டா நேருவா? சரி போலாம். போடா போய்ங்க. அப்பா நேருவா? என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு நீ இருக்கீங்க? என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்ட? இது ஒரு வேலையாடா? சரி என்னப்பா? திண்டுக்கல் தலப்பா கட்டி ஓனர் மாதிரி நீ கூட்டி போய் மாட்டி கூட்டு வா. நான் உன வேற கட்ட போட்டு கூட்டி வரேன். அதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது நல்ல விதமா நடத்துற மாதிரி இருந்தா பண்ணலாம். இல்லன்னா அந்த ஃபங்க்ஷன் நிறுத்திக்குவேன். எனக்கு விருப்பம் இல்லங்க. இந்த மாதிரிலாம் வந்து தலைவர்களை இழிவுபடுத்தாதீங்க. என்னடா காலங்காத்தால எங்க போயிட்டு வந்திருக்க? எங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டியாடா? ஆமா. சுதந்திர தினம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க? சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லா நாளுக்கு நான் வந்து கோயிலுக்கு போயிடுவேன். எல்லாரும் சாமி கும்பிடுவேன். ஆமா. ஐயா குடுறா. ஏதா போடுவாங்க. இந்திய குடிமகன் நிறைய பேரு சுதந்திர தினம் அன்னைக்கு கடை லீவுன்னு முந்தின நாளே சரக்க வாங்கி காலையிலே போதை போட்டு படுத்து கிடக்காங்க. நம்ம படம் பார்க்கணும்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, சுதந்திரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, செத்து போய் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்களே, அவங்கள நன்றி கூறும் விதமாக அவங்க குடும்பம் புள்ள குட்டியே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு. சூப்பரா கைய குடுறா. நாட்டுல தனக்காக வேண்டி பார்த்திருப்பீங்க. மத்தவனுக்காக ஒருத்தன் வேண்ட ஆரம்பிச்சிட்டானா அங்க இல்ல கடவுள், இங்க வந்துருச்சு கடவுள். என்னடா அன்பே சிவம் பாணிக்கு. ஓகே கொடி இருக்கு. சரி யாருக்கா அப்படி வேண்டிக்கிட்ட? இவங்கதான் தலைவர்கள் தான். அதான் எந்தெந்த தலைவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாம். மோகன்லால், பிரபு, கமல்ஹாசன், ஆர்யா படம் நடிச்சா. கமல்ஹாசன், மோகன்லால், பிரபு படம் பார்த்ததுல நீங்க? அதுல மோகன்லாலும் பிரபு இருப்பாங்க. நேத்தா நாங்க படமே போட்டாங்க, டிவில போட்டாங்க, பாக்கல நீ? அப்புறம் இவரு இந்திய தாத்தா சேனாதிபதி வந்து வெள்ளக்காரனை குத்தி குத்தி கொன்னுட்டு இருந்தாரு. இதை வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன கோபி என்ன பேச மாட்டேன். அப்புறம் ஆரியா கமல் பத்தி பேச மாட்டேன். போராட்டம் பிரிட்டிஷ் போகும்போது மதராசப்பட்டினம் படத்துல வந்தாங்க. அப்ப மொத்தமும் சினிமா படத்தையே பார்த்துவிட்டு அதை வேண்டிக்கிறதுக்கு போயிருக்க. எனக்கு இவங்க பேர் தான் தெரியும். ஒரிஜினல் தலைவர் தெரியாது. சிவாஜி கணேசனை கும்பிடலாம். ஐயோ ஆமா. ஓ கடவுளே கடவுளே மறந்துட்டேன். கொடிகாத்த குமரன் பல கெட்ட போட்டிருக்காரு. அவர் ஒருத்தரை கும்பிட்டாரு, எல்லாத்தையும் கும்பிட்டது ஈக்குவல் தானே. ஒரிஜினல் தலைவர்களை போய் கும்பிடுறான்னா சினிமால அவங்க என்ன கெட்ட போட்டாங்கன்னு பார்த்தா அந்த ஆக்டர்ஸ் கும்பிட்டு வந்திருக்கேன். சரி விடுங்க. என்னப்பா உண்மையிலே போராடின தலைவர்கள் 4 பேர் பேரை சொல்றாங்க. உனக்கு விட மாட்டேன். சொன்னா விட்டுருவே நீ? இல்லைன்னா உனக்கு விட மாட்டேன். தான் விடுவேன். சொல்லு. காந்தி, நேரு. ஆஹா சூப்பர்ரா. போட்றாவா? போட்றேன். நெல்சன் மண்டேலா நம்ம போட்டேன். காந்தி, நேரு நம்ம ஊருக்கு ஓகே. அதுல நெல்சன் மண்டேலா வந்துட்டு வர. தலைவர் தான சொன்னேன். தலைவர்கள் நம்ம ஊர் தலைவரை சொல்றா. நம்ம ஊர் தலைவர் சொன்னா. அப்துல் கலாம். என்ன பாட்டு இருக்குற? தெரியுமா தெரியாதா? இல்ல வரும் தெரியாது. இந்த லட்சணத்துல போய் கோயில்ல சாமி கும்பிட்டு வந்துட்டாமட்டு எல்லாம் சரியா போயிருமா? உனக்கு ஹிஸ்டரியை படி யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்கடா. ஒரு மணி நேரமாச்சு அதை பத்தி யோசிங்கடா. யோசிக்கிறேன் நானு. எனக்கு இந்த படத்துல பார்த்து சினிமா அது ஞாபகம் தான் வருது எனக்கு. டேய் இப்பயாச்சும் போய் ஏதாவது உருப்படியா ஏதாவது பாடுறா. பாக்குறேன் போயிட்டு. என்ன அமரன் படம் போட்டுருக்காங்க பாக்க போறேன். அப்போ வந்து உறக்குறதே ரொம்ப இது. பிறந்துட்டாலும் அது வந்து ஆனா பிறக்க கூட பெண்ணா பிறந்ததுன்னா எனக்கு அட்வான்டேஜ். என்னையா சொல்லிருக்க? அட என்னங்க நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஓ கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம பண்ணி சரி ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டியை காட்டுவோன்னு பார்த்தா நல்லா கிரியேட்டிவிட்டி பண்ணுவேன். 3 நாள் 4 நாள் உட்காந்து ஒரு கான்செப்ட் நான் யோசிப்பேன். நான் அப்புறம் நான் அதை எப்படி வரணும்னு இது பண்ணி அதை நானே லைட் வச்சு நானே ஷூட் பண்ணி நானே போட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். 5 பேர் பாக்குறாங்க.
5 பேர் பாத்துருக்கேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதுல 3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷேர் பண்ணிட்டா போதும் 20 பேர் இருக்காங்க குரூப்ல. அதுலயே 5 பேர் தான் பாக்குறேன். ஆமா, இது நம்மளால இது ஒரு பிரச்சனை. நல்ல கண்டென்ட் இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும், அவனை மதிக்கிறதே கிடையாது. இப்படிதான்டா நம்ம மக்கள். நீ பேசாம அமெரிக்கா போயிடுச்சு வாச்சு. ஆமா, போயிட்டு கேர்ள்ஸ் தான் இதுதான் ரொம்ப இதா இருக்கு எனக்கு. கேர்ள்ஸ்னு பேசக்கூடாது. நீ உனக்கு இன்ஸ்டாகிராம்ல கேர்ள்ஸ் வருதா? ஆமா, திறந்தா ஃபுல் கேர்ள்ஸா தான் இருக்கு எனக்கு. அப்ப பொம்பளையா நீ பாத்துருக்கேன்னு அர்த்தம். அப்படி கேர்ள்ஸா பார்த்தா லேடிஸா தான் வரும். அப்படியா? நீ அதை மாத்தி நீ என்ன பாக்குறியோ அதை தான் அது காட்டும். புரியுதா? அப்படிங்களா? நான் சரி கேர்ள்ஸ் தான் வருது போல இருக்கு. பாய்ஸ் வரும் தள்ளுறேன். அதான் வரும். சரி, இப்போ உனக்கு என்ன? உனக்கு வியூஸ் போல அவ்வளவுதானே. நீ என்கிட்ட கண்டென்ட் காட்டு. வேற ஏதாச்சும் என்னத்த போட்டு பண்ணி தெரியலையே. அது என்னடா பல்லுல? அது அசோக சக்கரம் ப்ளூ கலரு. எப்படி என்ன லேயர் கேக் மாதிரி? லேயர் கேக் இல்ல, அது மூவர்ண கொடிய மூஞ்சில இது பண்ண மாதிரி அடிச்சிட்டு சல்யூட் அடிக்கிறது. அது கொஞ்சம் இப்படி வா, நல்ல வாட்டாவா. இங்க பா. இதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டியாடா? இதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டியா? ஏன்டா ஊருக்குள்ள அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றானுங்க. என்டர்டெயின்மென்ட்க்கு எப்பறா கொண்டு போலாம்னு யோசிக்கிறாங்க. என்ன போ இதுக்கு மேல அப்படியே கிரியேட்டிவிட்டியா பண்றது? மூவர்ண கொடிய இது பெரிய கிரியேட்டிவிட்டியா? மூஞ்சில மூவர்ண கடி அடிச்சா அது பெரிய கிரியேட்டிவிட்டியா? இல்ல, இன்னொரு லிப்ஸ்ல வச்சிட்டு போறேன். அந்த வீடியோ பாத்து அதுக்கே வாயை உடைச்சிடணும். பல்லு கம்யூனிஸ்ட் கலர் ஆயிரும் பார்க்க வேண்டியதா இருக்கு. மண்டையும் பாரு. ஏன் இப்ப ரோட்ல உட்கார்ந்து கத்திட்டு இருக்கீங்க? அந்த பையனை அடிச்ச நீனே. அடிக்கிறாங்க. நான் இங்க வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க ஒரு இந்தியன் தானே? ஆமா. இந்தியா குடிமகன் தானே? ஆமா. இந்த வீடியோ பாருங்க சார். எதுக்கு நீ அடிக்கிற? அதான் சொன்னேன். அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்துட்டு. இல்ல, அண்ணன் பார்த்தாரு, இவன் ஒரு வீடியோ பண்ணா, அத காமிச்சு டென்ஷன் ஆகி அடிச்சு போறான். நீங்களும் பாருங்க. டென்ஷன் ஆற அளவுக்கு அப்படி என்ன பண்ணாப்ல? செகண்ட் வீடியோ பாருங்க. அப்பா என்ன எல்லாம் அடிச்சிருக்கு? ஒழுங்கா இருந்துக்க. என்ன நினைச்சிருக்க? ஜாக்கிரதை. ஏய், என்ன என்ன பொறாம நம்ம கிரியேட் பண்றல பல்லோட கலர் வச்சு சரி மேல் லிப்ஸ் கீழ் லிப்ஸ்னா கொடியோட தான் பண்ண வர்றத பொறாம பண்றாங்க. பேசாத. நான் உன்னை ஒரு அடி தான் அடிச்சேன். வேணான்னு பாக்குறேன். அந்த மாதிரி பண்ணாத பா தம்பி. எரிச்சல் இருப்பேன். வேணாம்ப்பா. ஐயா, அந்த ஐயா வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். கொடி ஏத்திட்டு மிட்டாய் கொடுங்க எல்லாருக்கும். யாரா முடிச்சு போட்டு வச்சது? யாரா? உருவாஞ்சூருக்கா போடாம இப்படியாடா போட்டு வைப்ப? கல்யாணம் ஆயிடுச்சா? அங்க கட்ட முடியல, இதுல கட்டிருக்கேன். 30 முடிச்சா போடுவாங்க. ரைட்டா இருக்குன்னு போட்டேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எங்க கிளம்புறீங்க? இல்ல போயிட்டு வரோம். ஐயாவுடைய ஒரு சின்ன சொற்பொழிவு இருக்கு, கேட்டுட்டு போங்க. எஸ்கேப் பண்ணலாம். தம்பி கேட்டுட்டு போங்க. முடிய தேச்சல பஞ்சு முடிஞ்சு நீங்க பேசுங்க. முட்டாய் குடிச்சிட்டு பேசுறீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் முட்டாயி உள்ள ஸ்வீட் நான் ஏன் செலவுல வாங்கிட்டு வந்திருக்கேன். அசோசியேஷன்ல எல்லாருக்கும் நான் தரதா இருக்கேன். இல்லங்க ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டு உயிரோட மாணவர்களே, குழந்தைகளே, இந்த அனுப்பி 2-3 இடத்துல மாட்டி எல்லாரும் வந்து மல்லிகை மொட்டு போல சிவந்த ரோஜா மலர்களை போல பறந்து விரிந்து இங்கே உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறப்ப எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி அடைகிறேன். நைட்டு பூரா எழுதிருக்காரு கவிதை மாதிரி. எழுதி நாளை காலைல பேசுவோம். கை தட்டவன் பாத்துருக்காரு. ஒருத்தன் தட்ட மாட்டேங்க. கை தட்டுங்க. சுதந்திரம் என்பது எளிதில் கிடைத்துவிட்ட ஒரு விஷயம் அல்ல. ஒரு கொடியை கீழே போட்டால் அந்த கொடி தன்னுடைய நாட்டை கீழே போட்டதற்கு சமம் என்று நினைத்து அந்த கொடியை தன்னுடைய மார்பிலேயே அணைத்தபடியே உயிரை விட்ட கொடிகாத்த குமரன் வாழ்ந்த ஊர் இது. ஒரு சைக்கிளை கூட காசு கொடுத்து வாங்க முடியாத நேரத்தில் ஒரு கப்பலையே வாங்கி ஓட்டி காட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் வாழ்ந்த உலகம். எல்லா சுதந்திர தினத்துக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் வந்துடுவார். கரெக்டா இந்த ரெலாக் பேசுங்க. இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ்ல படிச்சேன், இளைஞர்கள் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறான். ஐயா, சுதந்திர தின விழா இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். இப்படியே போனால் ஜப்பான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோ அந்த நிலைமைக்கு இந்தியா வரும். நாம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருத்தர்கிட்ட கேட்டா ஒரு ரூம்ல எப்படி 2 பேர் இருக்க முடியும்? அந்த ரூமை நான் ஏன் ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டி கேட்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 3வது வருஷத்தில் டிவோர்ஸ் என்று வருகிறார்கள். பிரச்சனையாக தெரிந்தாலும் சமுதாய ரீதியிலே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்க போகிறது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் மேல பாடுப்பா. வந்தே மாதரம் அதுக்கப்புறம் சுஜலாம் மல தெரியல. அடுத்த லைன் என்னன்னு தெரியல. இப்ப பாடி காட்டுறேன். எல்லாம் மூடிக்கிட்டே கேளுங்க. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம்
மலையக அவ்வளவுதான். சீதலாம் மாத நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த மாதிரி இது நிறைய நம்ம தெரு பக்கத்துலயே இந்த மாதிரிலாம் கொடியேற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நான் இதை மாதிரி 2-3 வாட்டி நான் ஸ்கூல் படிக்கும்போது 10th 11th படிக்கும்போது அப்போ லீவ் டைம்னு நினைக்கிறேன், கரெக்டாக வந்துருச்சு. அப்போ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, சரி இங்க கேக் கொடுக்குறான்னு தெரிஞ்சிருச்சு. சரி கேக் சாப்பிடுவான்னு நானும் இன்னொரு பையனும் சேர்ந்து போய் சரி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா ஒரு 5 பேர் இருப்பாங்க. பேசுறாங்க பேசிட்டு அப்புறம் அதுக்குள்ள கொடுத்தா கேக் வாங்கிட்டு ஓடிட மாட்டீங்க. 9:30 10 மணிக்கோ போனோம். 12 மணி ஆயிடுச்சு. ஆனா ஒரு கேக் சாப்பிடுறது பரவாயில்ல, கேக்லாம் வாங்கிருக்கீங்க. எனக்கு ஒரு 5 காசு மிட்டாய் வாங்குறதுக்கு படாத பாடு. அப்ப ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் வைப்பாங்க ஸ்கூல்ல, தட்டு, டம்ளரு, டிஃபன் பாக்ஸ், பென்சிலு. இப்ப என்னென்னமோ கிஃப்ட் தராங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் லீவே கிடையாது, கூட்டு விட்டுருவாங்க. அன்னைக்கு வந்து கொடி ஸ்கூல்ல தான் ஏத்துவாங்க. அதுக்கு வந்து 8 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுல எங்க அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க. பேரண்ட்ஸ் அவங்கள வெயிட் பண்ணிட்டு நாங்க மட்டும் நின்று கொடியேற்றி இது. நான் அங்க பண்ருட்டியில படிச்சேன் அந்த டைம், எனக்கு அதெல்லாம் நான் இருக்கு. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபாலோவே கிடையாது. ஏதாவது லீவ் இல்லாத டைம்ல தான் மேக்சிமம் இது பண்ணுவாங்க. இப்போ சாட்டர்டே சண்டேன்னு லீவ் விட்டுருவாங்க. அது இது ஆகஸ்ட் 15 வந்தாலும் சரி அப்படிதான். அது எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. நானுமே இதுதான் இது வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இந்த பிடி சார்லாம் கூப்பிட்டு இந்த மார்ச் பாஸ்ட்லாம் வைப்பாங்க. அதுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் போய் அவன் என்ன பண்றான் அப்படி கை கால ஆட்டிட்டு வந்து. ஆனா இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் நடக்கும், அவங்கள எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹோம்வொர்க் பண்ணா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நான் ஸ்கூல்ல நிறைய பேர் நானும் பாத்துருக்கேன். இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது இதுக்கெல்லாம் ஓடிடுவாங்க. நானும் சேர்ந்துக்கிறேன்னு நம்ம போய் கேட்டோம்னா தெரியாது, உன்னால சேர்த்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடணும், அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி என்னதான் பண்றாங்கன்னு காலேஜ்ல அந்த மாதிரி வேற காலேஜுக்கு அந்த காம்படிஷனுக்காக அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு போயிடுவோம். போயிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ஷார்ட் பிலிம் ஒன்று இருக்கும், கொடுத்துட்டு இங்க ஓப்பி அடிச்சுட்டு வேற எங்கேயா சுத்த போயிடுவோம், இல்ல படம் பார்க்க போயிடுவோம். இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கோம். ஸ்கூல்ல படம் தெரியல நம்மளுக்கு. இதெல்லாம் பார்த்து பழகணும். ஸ்கூல்லயும் நிறைய பேர் ஏமாத்துற திறமையெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தான் ஒரு இடம்னு தெரியாம. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்